ஹலோ ஸ்டூடெண்ட், குட் மார்னிங். நல்லா இருக்கிறீங்களா? சரி, நமக்கு எக்ஸாம் வருது, முழாண்டு தேர்வு. நல்லா படித்து நல்ல மார்க் எடுங்க. தம்பி டேவிட் நல்ல மார்க் எடுத்திருந்தீங்க. தம்பி ஜான் நல்ல மார்க் எடுத்திருந்தீங்க. தம்பி பிலிப்பு, உன்னை நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குப்பா. ரிவிஷனில் 4 மார்க் தான் எடுத்திருந்தேன். நல்லா படி. என்ன சார்? ஒரு 4 மார்க் தான் ரிவிஷனில் எடுத்திருந்தப்பா. நல்லா படிக்கணும். 4 மார்க் நான் எடுத்தது அதிகம் சார். சார் அவர் செலிபிரிட்டி சார். என்ன பிரிட்டியோ, நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்பா. பாருங்க சார், எனக்கு பின்னாடியே தமிழ்நாடு இருக்கு சார். சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிடுவோமா? சரி, இல்லை இருக்கட்டும். தேங்க்ஸ். பார்ப்போம். ஓகே. அப்பா, நான் ஒரு செலிபிரிட்டி. நான் ஒரு செலிபிரிட்டி. நான் ஒரு செலிபிரிட்டி. இன்னைக்கு ஒரு போட்டோ ஒன்று போடணுமே. நம்மளை பார்த்து அநேக போட்டோக்கெல்லாம் வந்துக்கிட்டு வரணுமே. சரி, இப்போ ஒரு போஸ்ட்டை போடுவோம். நம்ம போஸ்ட் போட இன்னைக்கு பயங்கரமாக இருக்கணும். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏப்பா இங்க பாரு, நான் ஒரு செலிபிரிட்டிப்பா. செலிபிரிட்டி. என்னத்த செலிபிரிட்டி? எப்போ பார்த்தாலும் செல்ஃபியை தான் பரட்டிக்கிட்டு இருக்க, செல்லை பரட்டிக்கிட்டு இருக்க. டேய் சொல்லு. வாழ்க்கையில முன்னேறதுக்குள்ள வழி எது அதை பாருடா. செலிபிரிட்டி செல்பரட்டின்னுக்கிட்டு இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் பாரு, வாய் கோணி கை கோணிட்டு போகுது. அன்னைக்கு தான் நீ என்ன போற, செலிபிரிட்டியா செல்பரட்டியான்னு பார்க்க போற. எப்பா இன்னைக்கு தான் திருந்த போறானோ. கவனிப்பா கவனி. இங்க பாரு, எனக்கு பின்னாடி தமிழ்நாடே இருக்குப்பா. எனக்கு பின்னாடி ஒரு பாலையர் கூட்டமே இருக்குப்பா. எத்தனை பாலர் இருந்தாலும் கோணிட்டு போயிருடா. போப்பா போப்பா, நீ ஒரு ஓல்டு மேன், உனக்கெல்லாம் என்ன தெரிய போகுது? போ 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 போ. என்னத்தான் செய்ய போறானோ ஒன்னும் விளங்கலையே. அடி அடி. கீழே கீழே. மேல. ரைட் 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 ரைட். 50 ரன் வந்திருக்கு. அப்பா என்ன ஒரு மாதிரி குறுக்கு வலிக்கு. இன்னைக்கு ஒரு நல்ல விடக்கூடாது. அப்பா. ஆமா ஆமா, ரைட் 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 ரைட். கீழே கீழே. என்னடாச்சு ஆனே? ஐயோ டே டே, நான் சொன்னதை கேட்க மாட்டேன். இப்போ கையும் கோணிட்டு போயிட்டு காலும் கோணிட்டு போயிட்டடா, வாயும் கோணிட்டு போயிட்டடா. டே டே, அந்த டிவியில் பாடுறா விபிஎஸ் ப்ரோக்ராம் 7 நாள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதையாவது பார்த்துக்கிட்டு நான் அதை போட்டு வைக்கேன். ரெசிப்பின் கரம் ஓடுது. அந்த ஆண்டவர் தான் உன்னை காப்பாற்றணும். இயேசுவின் ரெசிப்பின் கரம். தண்ணி 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 தண்ணி. வயிறு வேற பசிக்கு, யாருமே உதவி செய்ய மாட்டேங்காங்க. இந்த ஒத்த கையால் நான் எப்படி சாப்பிடுவேன்? அன்பு குழந்தைகளா, இந்த 3வது நாள் விவிஎஸ்க்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம தலைப்பு ரட்சிப்பின் கரம். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும் அப்படின்னு வசனம் சொல்லுது. நீங்கள்லாம் உங்கள் செல்போனுக்கு, கேமுக்கு, ஆன்லைனில் சினிமாக்கெலாம் அடிக்ட் ஆகியிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, ஏசாமி உங்களை ரட்சிப்பாரு. நம்ம எல்லாரும் ஒரு ஜெபம் பண்ணுவோமா? கண்டிப்பாக ஏசாமி உங்களை ரட்சிப்பாரு. அன்புள்ள ஏசாமி, எங்கள் குழந்தைங்களாம் இந்த செல்ஃபோனு, இந்த ஆன்லைனு, இந்த கேம்லாம் விளையாண்டுக்கிட்டு நிறைய பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் அந்த பாவத்திலேருந்து நீங்கள் ரட்சிங்க ஏசாமி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். என் கை நல்லாயிருச்சு, சோமாயிருச்சு. என் வாய் நல்லாயிருச்சு. அப்பா அப்பா அப்பா. என்னடா எப்பா என் கைய பாருப்பா, என் கை நல்லாயிருச்சுப்பா. நல்லாயிருச்சா? ஆமாப்பா. எப்பா நானு யூடியூப் சேனல்ல விபிஎஸ் பாத்துக்கிட்டு இருந்தேன்ப்பா. ஏசப்பா ரட்சிக்கிறவரு பார்த்தான்ப்பா அப்படின்னு சொல்லி பேசினாங்கப்பா. அத பார்த்தோன்னே பாருங்க, என் கை இப்படி ஆடி இருந்துச்சு, அப்படியே சரியாயிருச்சுப்பா. அந்த கை கோணல் வாய் கோணல் விட்டுருச்சு. விட்டுருச்சு விட்டுருச்சுப்பா. பாத்தியா, ஏசாமி உன்னைய ரசிச்சுட்டாரு. சரிப்பா. அப்போ இனிமேட்டு என்ன செய்யணும்? நீ ஆசீர்வாதமா இருக்கணும், நல்ல பிள்ளையா இருக்கணும். என்ன? சரிப்பா. இனிமேலுப்பா நான் ஆன்லைன்லாம் தவறானதான் பார்க்க மாட்டேன்ப்பா, நல்லதே பாப்பேன்ப்பா. சரிப்பா சரிப்பா, நல்லா வெரி குட் வெரி குட். இப்படிதான் பார்க்கணும்.